நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நாளில் கூட என்ன ஐயா பாக்கியவான், என்ன பாக்கியவதி, ஒரே பாடாக இருக்கு, பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கும். அதுக்கு மத்தியில் இயேசு கூட இருக்கிறார்ல. அவர் உங்களை பற்றி என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்றதுக்கு மனுஷங்க என்னென்னோ பேசுறாங்க ஐயா, வீட்டுக்குள்ள, வெளியில, வேலை செய்யற இடத்துல மற்றவங்க என்னென்னோ பேசுறாங்க ஐயா, தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா உங்களுடைய சிருஷ்டித்த தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 43 21 இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க எனக்கு சொந்தம்ன்றாரு. உங்களை பார்த்துட்டா, மகளே, நான் உன்னை எனக்காகத்தான் நான் சிருஷ்டித்தேன், நீ எனக்கு சொந்தம். மகனே, நான் எனக்காக உன்னை உருவாக்கினேன், நீ எனக்கு சொந்தம். அப்படி சொல்லிட்டு இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். ஆண்டவருடைய துதியை சொல்ல, அவரை மகிமைப்படுத்த உங்களை தெரிந்து கொண்டாராம். அவர் அவ்வளவு சந்தோஷமா சொல்லும் போது ஏன் நீங்க வருத்தப்படணும்? மனிதர்கள் சொல்றவங்க சொல்லிட்டு போட்டேன், இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு புகழ்வாங்க, நாளைக்கு இகழ்வாங்க. இன்னைக்கு இகழ்வாங்க, நாளைக்கு புகழ்வாங்க. இதெல்லாம் ஊழிய பாதையில பார்த்திருக்கிற, இகழ்றவங்களே புகழ்ந்ததையும், புகழ்ந்தவளை இகழ்ந்ததையும். அதனால மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் நிக்காதுங்க. கர்த்தர் சொல்றதா நிலையானது. அவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, நீ எனக்கு சொந்தம், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், என்னை மகிமைப்படுத்த உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்க இயேசுவை பிரசாப்படுத்தணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும், அவருடைய துதியை சொல்லி வரணுமா. அவர் எவ்வளவு அற்புதமா உங்களை நடத்துகிறார் என்பதை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணுமா. அதுதான் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இத்தனை பேரை சந்திக்கிறீங்கல்ல, அவருடைய துதியை சொல்லி வரத்தானே உங்களை தெரிந்து கொண்டார். அவர் வேற என்ன எதிர்பார்க்க? காசு கேட்டாரா, பணம் கேட்டாரா? நான் உனக்கு செய்த நன்மையை நீ சொல்லு மகளே, மகனே, நான் செய்த நன்மையை சொல்லு. அவங்களும் அந்த நன்மையை பெறட்டும். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அப்ப எனக்கும் இந்த இயேசு நன்மை செய்வாரா அப்படின்னு தேடுவாங்கல்ல. அவங்களுக்காக இயேசு மரிச்சிருக்கிறார்ல, ரத்த சிந்தி இருக்கிறார்களே, அப்ப அவருக்கு நீங்க தானே சொல்லணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, உம்மை நான் சொல்லுவேன், உம்மை புகழுவேன், உம்மை புகழுவதற்காகவே என்னை தெரிந்து கொண்டிருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டுட்டா போதும், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். பாருங்களேன், உயர்த்தி கொண்டே இருப்பார் உங்களை. அதனாலதான் எத்தனை பேர் என்னென்ன வார்த்தை பேசினாலும், பரிகாசினாலும், தூற்றினாலும் ஆண்டவர் மேலும் 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 ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு காரணம், நான் எங்கு போனாலும் அவரை துதிப்பதும், அவரை மகிமைப்படுத்துவதும், அவரை மற்றவங்களுக்கு சொல்லுவது, அதுதான் சந்தோஷம். இன்றைக்கு உங்களை ஒப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார்.